விவாகம் தெய்வத்தை சேவிப்பதற்கு தடை என்கிற கள்ள உபதேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவாகம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, தெய்வத்தை நாம தேடுகிறதற்கு அது தடையா இருக்கும் என்கிறதான கள்ள உபதேசம். அல்லது மனுஷன் இருக்கிறான், அவன் விவாகம் பண்ண மனுஷனா இருக்கான், திடீரென்று ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு, அதாவது தெய்வத்தை அறிந்து கொண்ட பின்பு இந்த விவாக வாழ்க்கையே பார்த்தோன்னா அந்த தெய்வத்தை இன்னும் அதிகமா தேடுறதற்கு, ஞானத்தை அடைவதற்கு தடை என்று சொல்லி குடும்பத்தை விட்டுட்டு போகிறவர்கள், ஊழியத்துக்கு போகிறவர்களை பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரு விதமான கள்ள உபதேசம். சரி, சில வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம். இல்லை, இன்னும் இது பார்த்தீங்கன்னா வலதுசாரி தாட். அப்படின்னா இடதுசாரி தாட் என்ன? தெய்வத்தை சேவிப்பது, தேடுவது விருதா? உலகத்தில் உனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு, அந்த லைஃப் எப்படி வேணாலும் நீ என்ன பண்ணலாம், உன் வேலையை பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ் என்று சொல்லுகிறதான காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு இடதுசாரி தாட், லெஃப்ட் விங் தாட்டாக காணப்படுது. சரி, எது சரி? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய 2வது பகுதியிலிருந்து 3 வரைக்கும் வாசிக்கிறேன். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை. என்ன சொல்லுவாங்க? ஆலோசனைலாம் கிடையாது, கட்டளை. விவாகம் பண்ணாதிருக்க வேண்டும். தெய்வத்தை மெய்யாய் தேட வேண்டுமானால் என்ன பண்ணும்? விவாகம் பண்ணாது இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை கூட விளக்க வேண்டும் என்று இந்த பொய்யர் என்ன பண்ணுவாங்களாம்? கட்டளை இடுவார்களாம். சரி, ஆதியாகமம் 5:22 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எதற்காக இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சிந்திச்சிருக்கீங்களா நீங்க? இது ஒரு பெரிய விஷயமா? எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேதத்திலே காணப்படுற தேவ மனிதர்கள், முற்பிதாக்கள், அவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து விசுவாசத்தோட மடித்தார்கள் என்றுதான் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா ஏன் ஏனோக்கை குறித்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை காணப்படுது? மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். என்ன அப்படின்னா, இவன் ரைட் விங்கும் கிடையாது, இவன் லெஃப்ட் விங்கும் கிடையாது. தேவன் தனக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தெய்வத்தை தேட முடியும் என்பதற்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறதான மனுஷன்.